வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனல்ல நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வீடியோ பதிவை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம சைடுல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஏன்னா அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு தெரியும். நீங்க வீடியோ பார்த்து எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வாங்க வீடியோ பதிவுக்குள்ளார நம்ம போவோம். உலகத்தில் பல நாடுகள் உண்டு. அதுல நம்ம வாழக்கூடிய இந்திய நாட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி இந்திய நாட்டை பத்தி என்ன பார்க்க போறோம்? டெய்லி நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம், டெய்லி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், டெய்லி நம்மளுக்கு பக்கத்துல அக்கத்துல எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள், நாட்டு நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல என்ன இந்த வீடியோ பதிவுல புதுமையா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழக்கூடிய இந்திய நாட்டுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம வீடியோ பதிவுல பார்க்கலாம். பலம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய பல மதங்கள், பல இனங்கள் நம்ம இந்திய நாட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க, மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னென்ன மதங்கள் இருக்கு? இந்து மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, முஸ்லிம் மதம் இருக்கு, பௌத்த மதம் இருக்கு, ஜெயினிசம் இருக்குது, சிக்கிம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன மதங்கள் நம்ம நாட்டுல இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறது உலக நாடுகள் வியப்பா பாக்குறாங்க. எப்படிலாம் ஒரு நாட்டுக்குள்ளார இத்தனை மதங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாருமே ஒரு சகோதரத்துவத்தோட எப்படி இருக்கிறாங்க அந்த நாட்டுல அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கு நம்மளுக்கு ஆனா தெரியறது இல்ல. நம்ம இந்த நாட்டுக்குள்ளாரே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் தெரியறது இல்ல. ஆனா மேலை நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. அதை பார்க்கறதுக்காகவே பல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு வருகை தர்றதும், நம்மளுடைய ஃபெஸ்டிவல்ஸ், நம்மளுடைய கல்ச்சர் என்ன எல்லாத்தையும் பார்க்கறதுக்காகவும் இந்தியாவை நோக்கி பல பேர் வர்றதும் இன்ன வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ நம்மளுடைய நாடு பார்த்தோன்னா வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்லக்கூடிய எல்லா மதங்கள், எல்லா இனங்கள், மொழிகள் எல்லாம் வேறுபட்டு இருந்தாலும் நம்ம ஒற்றுமையா இருக்கிறது தான். எந்த ஒரு விதமான ஒரு பிரச்சனையும் வரும்போது நம்ம வி ஆர் இண்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளியில நம்ம சேர்றது பார்த்தோம்னா உலக நாடுகளை ஆச்சரியத்துக்குள்ளாகுது. அதுதான் நம்மளுடைய இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா உலகத்திலேயே அதிகமான சூரிய சக்திகள் பயன்படுத்தக்கூடிய நாடுல நம்ம இந்தியா தான் டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். எரிபொருள் பார்த்தோம்னா தீர்ந்து போகக்கூடிய இந்த நிலக்கரி, இந்த எரிபொருள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதிகமா பயன்படுத்தப்பட்டது. நிலக்கரி, அடுத்து பெட்ரோலியம், இந்த மாதிரி பொருட்கள் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டது. இப்ப எல்லாமே மாறி சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடியது இப்ப அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதுல உலகத்துல பார்த்தோம்னா அதிகமான சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய நாடா இந்தியா பயன்படுத்தப்பட்டு இருக்கு. முக்கியமா பார்த்தோம்னா கொச்சின்ல இருக்கக்கூடிய சூரிய சக்தி ஏர்போர்ட்டா இருக்கட்டும், அதே மாதிரி கவுகாத்தில இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், உலகத்திலேயே முதல்ல சூரிய சக்தியால இயங்கக்கூடிய ஏர்போர்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. இது பார்த்தோம்னா நம்ம இவ்வளோ மக்கள் தொகைகள் இருந்தாலும், இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நம்ம உலகத்துல நம்ம ஒரு மாற்று சக்தியை நோக்கி நம்ம இந்திய நாடு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறது ஒரு மாற்று சிந்தனையோட நம்ம எடுத்து வைக்கிறத உலக நாடுகள் வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இந்தியாவை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா உலகத்திலேயே தானிய உற்பத்தி, நெல், கோதுமை, இந்த மாதிரி தானிய உற்பத்தியில பார்த்தோம்னா சீனா முதல் இடத்துல இருந்தாலும் நம்ம இந்தியா பார்த்தோம்னா 2வது இடத்துல இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். உலகத்திலேயே பார்த்தோம்னா 2வது தானிய உற்பத்தி இடமா பார்த்தோம்னா எது திகழுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியால. ஆனா இந்தியால இப்ப பார்த்தோம்னா இடங்கள் சுருக்கப்பட்டு வருதுதான், விளைநிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் நம்மளுடைய உற்பத்தி அளவு அப்படிங்கறத பார்த்தோம்னா இன்ன வரைக்கும் உலகத்துல 2வது இடத்துல இருந்துட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம இன்னும் புது முறைகள்ல அந்த விவசாய நுட்பங்களை பயன்படுத்தி குறைந்த நாட்கள்ல அதிகமான மகசூல் எடுக்கக்கூடிய திறன்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமான விளைச்சல்களோட நம்ம 2வது இடத்துல உலக லெவல்ல நம்ம தானிய உற்பத்தியில இருக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா ராணுவத்துல நம்ம இந்தியன்ஸ் ஆர்மிஸ் பார்த்தோம்னா வேர்ல்டு லெவல்ல 4th பிளேஸ். ஃபர்ஸ்ட் USA,
ரெண்டாவது பார்த்தோன்னா ரஷ்யா, மூணாவது இடத்துல சைனா இருந்துச்சு. இப்ப நம்ம 4வது இடத்துல இருக்கோம். நம்மளுக்கு அடுத்து ஜப்பான் இருக்கு. ஸோ 4வது மிகப்பெரிய ஒரு ராணுவ சக்தியா நம்ம இருக்கிறோம். இது இருக்கும்போது நம்மளுடைய அண்டை நாடுகளா இருக்கட்டும் இல்ல மற்ற நாடுகளா இருக்கட்டும் நம்மளை வந்து அச்சுறுத்துறதுக்கோ இல்ல பயமுறுத்துறதுக்கோ வழியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்மள்ட்ட படைபலம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மிக அளவுக்கு பாதுகாப்பாகவும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் நம்ம வச்சிருக்கோம். அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது அதிகமான பவர்ஃபுல் கண்ட்ரி உலகத்திலேயே பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாடுல அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 4வது இடம். அதுலயும் நம்ம 4வது இடம் தான் சைனாவுக்கு அடுத்த ஒரு இடத்தை நம்ம வகிக்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா இந்தியாவில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பாரம்பரியங்கள் வரலாறு கொண்ட ஒரு நாடுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வெள்ளக்காரங்க ஆண்டு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பல ராஜாக்கள் ஆண்டு இருக்காங்க. அந்த ராஜாக்களுடைய வருகை இருந்திருக்கு, அவங்களுடைய படைப்புகள் இருந்திருக்கு, அவங்களுடைய கோட்டைகள், அரண்மனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள் வந்து இந்தியாவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த வந்து இன்னும் நம்ம பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கோம். அது ஒரு நம்மளுக்கு சுற்றுலா தலத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மள்கிட்ட இருக்கு. உலகத்திலேயே பார்த்தோன்னா மிக தொன்மையான மொழியா நம்ம தமிழ் மொழி இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்ப கீழடியில செய்யக்கூடிய ஆராய்ச்சியா இருக்கட்டும், அதே மாதிரி அங்க எடுக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர், அப்புறம் பார்த்தோன்னா அரிக்கமேடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல எடுக்கப்பட்ட பல இடங்கள்ல எடுக்கப்பட்ட பொருட்கள்லாம் பார்த்தோன்னா ஆரம்ப காலத்துல 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு மொழி உருவாயிருக்கு. அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு புதுசா இருந்தாலும் உலக நாடுகளுக்கு இப்ப இந்தியாங்கிறது பார்த்தோன்னா மிக பழமையான நாடு, உலகத்துக்கே மிக பழமையான நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துக்கூடிய ஒரு இடத்துல நம்ம ஒரு பலமா நம்ம இருக்கிறோம். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதாரத்துல அசுரவிதமான வளர்ச்சியில நம்ம போய்கிட்டு இருக்கோம். சீனா வளர்ச்சியில முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொருளாதார வளர்ச்சியில நம்ம 2வது இடத்துல வேகமான வளர்ச்சி அடையக்கூடிய நாடா நம்ம 2வது இடத்துல இருக்கோம். நம்மளுடைய நாட்டில் பார்த்தோன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்கு. அந்த 100க்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் நம்ம வந்து அலுவலக மொழிகள்னு ஒரு 22 மொழிகள் வச்சிருக்கோம். அதை தாண்டி பேசக்கூடிய மொழிகள் இவ்வளவு மொழிகள் இருந்தாலும் நம்ம எந்த விதமான இடத்துலயும் வந்து நம்ம மொழிகளை வந்து சிதைக்காம அந்த வந்து போராடிக்கிட்டு நம்ம வந்து மேல மேல நம்ம போய்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தா பார்க்கப்படுது. இதெல்லாம் நம்மளுடைய பலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து உலக நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரே மதமா இருக்கும். அடுத்தது கட்சிகள் பார்த்தோன்னா ஒரே கட்சிகளா இருக்கும், இல்ல 2 கட்சிகளா இருக்கும். அடுத்து அங்க கூடிய வாழ்க்கை முறை எல்லாமே ஒன்னா இருக்கும். நம்ம நாடு அப்படி கிடையாது. பல்விதமான தட்பவெட்ப முறை, கால சூழல் வேற மாதிரி இருக்கும், மக்களுடைய கலாச்சாரங்கள் வேற மாதிரி இருக்கும், பண்பாட்டு முறைகள் வேற மாதிரி இருக்கும், மொழி இனங்கள் வேற மாதிரி இருக்கும். அதனாலேயே நம்ம இந்தியா வந்து ஒரு துணை கண்டம், ஆசியாவுடைய துணை கண்டம் இந்தியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஒரு துணை கண்டம். கண்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பல நாடுகள் அடக்கியது. அது மாதிரிதான் இந்தியா பல வித்தியாசமான ஒரு கலாச்சாரங்களை அடங்கிய ஒரு நாடு அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்தியா நாடு அப்படிங்கிறதுனால இந்தியா ஒரு துணை கண்டம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதனாலேயே வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், அடுத்தது பார்த்தோன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய ராணுவ புரட்சியா இருக்கட்டும், அடுத்தது பார்த்தோன்னா நம்ம மற்ற நாடுகள்கிட்ட அணுகக்கூடிய முறைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா நம்ம என்னதான் பலமா இருந்தாலும் நம்மள்கிட்டயும் மைனஸ் இருக்கு, பலவீனம் நம்மள்கிட்ட இருக்கு. பலவீனங்கள் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சுருக்க பார்க்கணும். ஆனா பலவீனங்கள் நம்மள்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பலவீனமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை தான். வறுமை அப்படிங்கிறது பார்த்தோன்னா இன்னும் நம்மளை விட்டு போகல. இந்திய நாட்டுல வறுமை அப்படிங்கிறது இன்னும் போல. 22% மக்கள் வந்து இன்னும் வறுமையில தான் வாடுறாங்க. அதாவது உண்ண உணவு, கொடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 வசதிகள் இருக்கிறதா வந்து ஒரு மக்களுடைய அன்றாட ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயம் இருக்கணும். ஆனா இந்த 3 விஷயம் கூட கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மக்கள் தொகையில 22% மக்களுக்கு பார்த்தோன்னா இன்னும் இந்த 3 அடிப்படை வசதிகள் கிடைக்காமலே இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு மைனஸ், பலவீனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 76 ஆண்டுகள் ஆயிப்போச்சு. 76 ஆண்டுகள் ஆகியும் நம்ம இன்னும் வந்து வறுமையின் பிடியில இருக்கிறோம்னா அப்ப நம்மள்ட்ட ஏதோ ஒரு மைனஸ் பிரச்சனைகள் நம்மள்ட்ட இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு இந்த வறுமைக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் தொகை அபிரவிதமான மக்கள் தொகை நம்மள்ட்ட இருந்ததுதான். முக்கியமா பார்த்தோம்னா நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சு நம்ம என்ன கேள்விப்பட்டோம்னா இந்தியா 2வது பாப்புலேஷன் கண்ட்ரி அப்படின்னு. இப்ப ரீசெண்டா அதையும் நம்ம ஓவர் டேக் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர்ல நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோம்.
சைனாவையே ஓவர்டேக் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 143 கோடி மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடா மாறி இருக்கு. ஆனா வேர்ல்டுலயே பார்த்தோம்னா நம்ம 7வது பெரிய நாடு. 7வது பெரிய நாடு. நம்மளை விட மிக பெரிய நிலப்பரப்பு கொண்ட அமெரிக்க நாட்டில் உள்ள மக்கள் தொகை பார்த்தோன்னா வெறும் 33 கோடி தான். 33 கோடி தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகை. ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகை நம்ம 7வது இடத்துல இருக்கிறோம். ஆனா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மக்கள் தொகை பார்த்தோம்னா 143 கோடி மக்கள். அப்ப பாருங்க வித்தியாசம் பாருங்க. 3வது பெரிய நாடு மக்கள் தொகையில 33 கோடி. நம்ம 7வது பெரிய நாடு. ஆனா நம்மள்ட்ட மக்கள் தொகை பார்த்தோம்னா 143 கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப எப்படி வந்து நம்மளால முன்னேற முடியும்? என்னதான் நம்ம வந்து பயங்கரமா உழைச்சாலும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருள் இத்தனை மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுலயே நம்மளுக்கு சரியா போயிடும். இதுல எப்படி நம்ம சேமிச்சு வைக்கிறது, எப்படி நம்ம முன்னேறது? இதனாலதான் நம்மளுக்கு பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உத்தரப்பிரதேசம் நம்ம இருக்கிற மாநிலங்களே மிகப்பெரிய மாநிலம் அதுதான். அந்த மாநிலத்தோட மக்கள் தொகையை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 24 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ ஒரு மாநிலத்திலேயே 24 கோடி, கிட்டத்தட்ட அமெரிக்கால 9 கோடி தான் வித்தியாசம் உத்தரப்பிரதேசத்துக்கும் அமெரிக்காவுக்கும். பாத்துக்கங்க, ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகையே கிட்டத்தட்ட அமெரிக்கா மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கு. 9 கோடி டிஃபரெண்ட் தான் 24 கோடி. அப்ப பாருங்க, அப்ப அமெரிக்கா எப்படி ஒரு வளர்ச்சி அடைந்த நாடா மாறி இருக்குன்னா, அங்க பாப்புலேஷன் கம்மி, அங்க செய்யக்கூடிய ஒரு விவசாயி அங்க மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரரா இருக்கிறார். காரணம் என்னன்னா அங்க பாப்புலேஷன் கம்மி, லேண்ட் அதிகம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேண்ட் அதிகம். அதனால அவங்க செய்யக்கூடிய விவசாயம் பார்த்தோன்னா அபரிவிதமான வளர்ச்சியா இருக்குது. அதை வந்து ஈஸியா பிரிச்சு கொடுத்துறாங்க. ஒரு ஈஸியா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே, ஒரு ஸ்கொயர் ஃபீட், ஒரு சதுர கிலோமீட்டர் ஒரு இடம்னு வச்சுக்கோங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தோன்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அங்க விவசாயின்னு பார்த்தோன்னா ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. அப்ப அங்க செய்யக்கூடிய விவசாயத்தை 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே ஒரு சதுர கிலோமீட்டர் இந்தியாவில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பேர் இருப்பாங்க. ஒரு சதுர கிலோமீட்டர்ல 10 பேர் இருக்கிற இடத்துல நம்ம 400 பேர் இருக்கோம். அப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் அந்த 400 பேருக்கு தானிய உற்பத்தி செஞ்சு கொடுக்கும் போது இதுல எங்க நம்மளுக்கு மிச்சமாகும், எங்க நம்ம மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறது? இதுவே நம்மளுடைய பெரிய மைனஸா இருக்கு, மக்கள் தொகை பெருக்கம். இதனாலதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்னும் வந்து ஜாதி மதம், அந்த தீண்டாமை உணர்வு, இந்த மாதிரி ஒரு அறுக்கத்தக்க செயல்கள்லாம் இன்னமும் இருந்துகிட்டு இருக்கு. ஜாதி பாக்குறது, மதம் பாக்குறது, இனம் பாக்குறது, நீ பெரியவன் நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி முதல் போக்கு ஏற்படுறது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய மைனஸ். அப்ப இருந்தது வேற. பட் இவ்வளோ படிச்சு இவ்வளோ இருந்தும் நம்ம இன்னமும் அந்த பிற்போக்குத்தனமான ஒரு மூட பழக்க வழக்கத்துல இன்னும் ஊறி போய் இருக்கிறது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய பலவீனமா இருக்கு. இன்னும் வந்து சடங்கு முறை, மூட பழக்க வழக்கத்துல இன்னும் நம்ம வந்து அதுல இருந்து மீண்டும் மக்கள் வெளியே வராம இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எழுத்தறிவு அப்படின்னு பார்த்தோம்னா 77% தான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து ஒரு 90% கூட நம்மளால அடைய முடியல. அதுவும் நம்ம மிகப்பெரிய ஒரு பலவீனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் சரியில்லை, அதாவது கவர்மெண்ட் சரியில்லை. அதான் சொல்லணும். எந்த ஒரு கவர்மெண்ட்டும் சரி, மக்களுக்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பார்த்தோம்னா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா சீக்கிரத்துல கொண்டு போய் சேரணும். அது எப்படி சேரணும் அப்படிங்கறத ஒரு பிளான் பண்ணி டக்கு டக்குன்னு அதை நிறைவேற்றுறதுல கிடையாது. ரொம்ப தொலைதூர திட்டமா போடுறாங்க, போடுறது பிரச்சனை கிடையாது. அது கொண்டு போய் சேருதா அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஒரு திட்டமுமே கிடையாது. அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே ஃபெயிலியர் திட்டங்கள், 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. 5 ஆண்டு திட்டங்களை பல 5 ஆண்டு திட்டங்கள் ஃபெயிலியர்ல தான் போய் முடிச்சிருக்கு. அதெல்லாம் கரெக்டா சரிவர கொண்டு போய் சேர்த்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வளர்ச்சி பாதைக்கு போயிருக்கலாம், எவ்வளவோ முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்க்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தோன்னா வேலை வாய்ப்பு, அதுல பார்த்தோன்னா இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, இந்த ஜாதி மத அந்த இதுல பார்த்தோன்னா எனக்கு எங்களுடைய மதத்துக்கு எங்களுடைய ஜாதிக்கு இவ்வளவு ஒதுக்கீடு பண்ணணும், இவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இந்த இடஒதுக்கீடு பர்சன்டேஜ் இந்த இதுல வந்து இன்னும் பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்தியா ஃபுல்லா போராட்டங்கள் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தோன்னா நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சியை வந்து பலவீனப்படுத்துது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய பலவீனம்னு சொல்லலாம். மற்ற நாடுகள்ல அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நாட்டுல நம்ம முன்னேறதுக்கு தடையா இருக்கிறது பார்த்தோன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜ், இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இந்த மாதிரி பார்க்கும் போது இவங்க முன்னேறணும் அவங்க முன்னேறக்கூடாது, இந்த மாதிரி ஒரு போட்டி பொறாம, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆதி காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அதை மாற்றத்துக்கு கொண்டு வர முடியல. இதெல்லாம் நம்மளுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே பார்த்தோன்னா அதிக இளைஞர்கள் கொண்ட ஒரு நாடு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான்.
கிட்டத்தட்ட 60% மக்கள் தொகை பார்த்தோன்னா இளைஞர்கள் தான் இருக்காங்க. அப்படி இளைஞர்கள் இருந்தும் நம்மளால முன்னேற முடியல, முன்னேறதுக்கு ரொம்ப தடுமாறுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான நம்பிக்கைகளும், அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொகை அதிகப்படியான மக்கள் தொகை வளர்ச்சியும், நம்மளுடைய கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் கொண்டு போய் சேர்க்க முடியாத ஒரு சூழலும் தான் நம்மளுடைய பலவீனமா பார்க்கப்படுது. ஸோ இன்றைய வீடியோ தொகுப்புல நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தது நம்மளுடைய பலத்தை எப்படி மேலும் உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அதே மாதிரி நம்மளுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளுடைய பலவீனத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன மாற்ற முடியும் அப்படிங்கறத நம்ம ட்ரை பண்ணணும். நல்ல தலைவர்களை உருவாக்கலாம், நம்ம நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு அரசுகளை உருவாக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம உருவாக்குறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்மளுடைய இந்தியாவுடைய பலம் பலவீனத்தை பத்தி பார்த்தோம். மேற்கொண்டு அடுத்த ஒரு வீடியோ பதிவுல ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட உங்களை பார்க்க வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோல பார்ப்போம்.